சார் லோகேஷ் ஏற்கனவே வந்து நான் கமல் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூலி எடுத்து இப்போ அந்த மீம் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. நான் கமல் ஃபேனு, ரஜினி செஞ்சுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒரே படத்துல 2 பேர் இருந்தா அவர் எப்படி சார் ஒரு இன்டிஃபரன்ஸ் எப்படி சார் மெயின்டெயின் பண்ண முடியும்? பேலன்ஸ்டா மெயின்டெயின் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 2 பேருமே லெஜெண்ட், 2 பேரும் பெரிய நடிகர்கள். அப்படிங்கும்போது பேலன்ஸ்டா பண்ணணும். அது ஸ்கிரிப்ட் தான் அந்த பேலன்ஸை கொண்டு போகும். அந்த ஸ்கிரிப்ட் யார் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இப்போ படத்துக்கு முக்கியமான திரைக்கதை யார் இந்த படத்துக்கு எழுதுறாங்க. கதை பிடிச்சிருவாங்கன்னு வச்சுங்க. 2 டபுள் சப்ஜெக்ட்னு ஒரு கதை பிடிச்சிடலாம். அந்த கதைக்கு உண்டான ஸ்கிரிப்ட், டெப்தான ஸ்கிரிப்ட், 2 பேருக்கு ஈக்குவலான கேரக்டர்ஸ் எல்லாம் வேணும். அதை வந்து யார் பண்ண போறாங்க? லோகேஷே பண்ணான்னா தான் அடுத்து இதுக்கு விமர்சனத்துக்கு ஆகும். கமலே பண்ணாரு அப்படின்னா கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி யாராவது ஒரு பெரிய ரைட்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது ரோப்பின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல அந்த மாதிரி இல்ல, கமலே ஒரு பெரிய ரைட்டர் தானே அவரு. அவரே நரேட் பண்ண தான் போறாரு. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லோகேஷ் மாதிரி ஒரு டைரக்டர், யங் டைரக்டரோட ஒரு சீனியர் டைரக்டரோட சேர்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கல் வரும். ஏன்னா இதுல நடந்துச்சு அந்த மாதிரி. ஜெயிலர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. படம் ஆல்மோஸ்ட் ஒரு 60% போன பிறகு ஒரு சீனியர் டைரக்டர் 5-6 பேரை கூப்பிட்டு கமல், ரஜினி, சுப்ராஜ் எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணி ஸ்கிரிப்டை ஒரு ஆர்டர் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இவரே இறங்கி பண்ணியிருப்பாரு.